இது வரைக்கும் என்ன மாதிரி யாரும் கேவலப்பட்டிருக்க முடியாது. அவங்க ரொம்ப நேரம் இங்கிலீஷ்ல பேசிட்டு கடைசியில வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டிருக்காங்க போல இருக்கு. அவங்க இங்கிலீஷ்ல பேசுறதெல்லாம் எனக்கு பார்த்து நான் ரொம்ப நேரம் அவங்க மூஞ்சியே பார்த்துட்டு உட்கார்ந்தேன். அவர் திரும்ப கேட்கிறாரு வேர் யூ ஃப்ரம், வாட் இஸ் யுவர் நேம். அப்பயும் எனக்கு அது புரியல. வெளில போக சொல்லியிருக்காரு, அதுவும் எனக்கு புரியல. ஒருத்தரை கூப்பிட்டு அவர் வெளில அனுப்பிச்சுடுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வெளில வந்து அடுத்தது எங்களோட சீனியர் ஒருத்தர் வந்து அரும்பக்கத்தில் ஒரு கம்பெனி இருக்கு, அது மெடிக்கல் பில்டிங் தான், அங்க போப்பான்னு சொல்லி அங்க அனுப்பிச்சு விட்டானுங்க. அங்க போனோம்னா ஒரு ஈஸியான HR மேடம் ஒருத்தவங்க வந்தாங்க. கையில வந்து ஒரு பேனா ஒன்று வச்சிருந்தாங்க. இந்த பேனாவை பத்தி ஒரு 5 நிமிஷம் இல்ல ஒரு 3 நிமிஷம் இங்கிலீஷ்ல பேசு, நான் வந்து உன்னை வேலைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. திஸ் இஸ் வெரி நைஸ் பென், ரைட் இன் ப்ளூ இங்க், பால் ட்ரெஸ், ரைட்டிங் வெரி ஸ்மூத், ப்ளூ இங்க் பென், கேப் ப்ளூ இங்க், இன்கேஸ் கேப் ரெட் இங்க்னா ரெட் இங்க்ல ரைட் இப்படின்னு சொல்லி நான் பாட்டி பேசிட்டே இருக்கேன். அந்த மேடமும் இதே மாதிரி தான், இங்க எல்லாம் சிரிக்கிற மாதிரி அதுவும் சிரிச்சுக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நமக்கு அந்த இங்கிலீஷ் திறமையை பார்த்துட்டு யூ ஆர் அப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லிட்டு